கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் உங்களோடு கூட நேரில் என்னால் இருக்க முடியாத சூழ்நிலை. அதனால் இந்த லைவ் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது பைபிள் ஸ்டடி எடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்து இந்த கூடுகையை நாம் ஆரம்பிப்போம். இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து கர்த்தாவே, நாங்கள் படித்து வரக்கூடிய பாடங்களை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நினைவில் கொள்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசின உங்களுடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த வாரமும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பகுதியிலிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க நிலைமையில் உம்முடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆம் கர்த்தாவே, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற நடைமுறை உண்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கத்தக்க நிலைமையிலே அவைகளை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு சரியான முறையிலே அவைகளை புரிந்து கொண்டு அவைகளின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். இக்கட்டான இந்த சூழ்நிலையிலே கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரம் அடியனோடும் இதை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளோடும் இருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இதுவரைக்கும் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனம் வரை இதுவரை நாம் படித்திருக்கிறோம். 3வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம் வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம படித்திருக்கிறோம். முதல் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவினுடைய ப்ரீஎமினன்ஸ், கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இருக்கிறார், அவரே எல்லாவற்றுக்கும் முன்னாடியே இருக்கிறார், அவர் தான் எல்லாத்துக்கும் தலையாக இருக்கிறார், அவரே உயர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் பேசி வருகிறதெல்லாம் நம்ம படித்தோம். 1வது அதிகாரம் 2வது அதிகாரம்லாம் வந்துட்டோம். பட் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் அதில் மீதியானவற்றை என் சரீரத்தில் நான் சுமக்கிறேன்னு சொல்லி இவர் சபைக்காக படுகிற பாடுகளை சபைக்கு தெரியப்படுத்துவதற்கான அவசியம் என்ன என்பதை பார்க்கும்போது, இந்த அளவுக்கு பாடுபடுவதற்கு இயேசு கிறிஸ்து தகுதியானவர். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அந்த சிலுவை கிரியை, அதன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் பூரண தகுதி உள்ளது. அந்த விசுவாசத்தில் சபையார் ஊன்ற கட்டப்பட்டு அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்ன செய்யணும்னா வளர வேண்டும், ஐக்கியத்தில், அன்பின் ஐக்கியத்தில் அவங்க இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆசையாகவும் வாஞ்சையாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அதிகாரங்களில் அவர் விசுவாசத்தில், அதாவது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், கிறிஸ்துக்குள்ளான விசுவாசம், கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் என்ற பல வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய பல டேஞ்சர்ஸ் அவர் சொல்கிறார். சில டேஞ்சர்ஸ் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். என்ன டேஞ்சர்ஸ் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் பலவிதமான தத்துவங்கள் இருக்கின்றன, பலவிதமான நல்ல விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை விட்டு அது வழிவிலக செய்யும். மாயமான தந்திரங்கள், லௌகீக ஞானம், இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவர் பட்டியலிடுகிறத நம்ம பார்க்குறோம் 2வது அதிகாரத்தில். அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை வைத்து ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடாது, ஒருவனும் உங்களை வஞ்சித்து போகக்கூடாது, ஒருவனும் உங்களை ஏமாற்றி போகக்கூடாது. அதில் நீங்கள் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் நீங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பது அவர் கொடுக்கக்கூடிய போதனையாக காணப்படுகிறது. அந்த வகையில் அவர் 2 அதிகாரங்கள் அவர் சொல்லிட்டு 2வது அதிகாரத்தினுடைய எண்டில் வரும்பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய மரணத்துக்குள்ளான நிலைமையில் நாம் ஞான ஸ்நானம் பெற்றவர்களாய், உயிரோடு எழுந்தவர்களாய், நாம் கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறோம். அந்த விருத்த சேதனத்தை நம்ம பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல,
ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அதாவது நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம். அப்படி புதிய நிலைமையில் உயிரோடு எழுந்த நாம் இனி இந்த பூமியில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பழைய விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதைத்தான் அவர் சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த லீகலிசம், அதாவது சுய கட்டுப்பாடுகள், இதெல்லாம் வச்சு நாம் வாழ வேண்டிய அவசியம். இதெல்லாம் சரீரத்தை பேணுவதற்கு உதவுமே தவிர அது கிறிஸ்துவை பற்றியதல்ல என்பதை அவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிற விஷயம், ஏன் இதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவைகள் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தில் இவைகள் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். ஸோ நான் ரிவிஷன் அப்படின்ற நிலைமையில இப்போ நான் திரும்ப எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் முன்னாடி உள்ள 11 பாட்டு வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விளங்கும். சரி, இப்போது கொலோசியருக்கு எழுதின 3ஆவது அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின 3ஆவது அதிகாரம் 18லிருந்து 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஸோ 3ஆவது அதிகாரத்தை நம்ம எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ கிறிஸ்துவுடனே நீங்கள் எழுந்தது உண்மைன்னா மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளுக்கு தேடுங்கள், அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். பழைய மனுஷன் நம்ம கலைந்து போடணும், இந்த பற்றின விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம விட்ட இடத்துலேருந்து போகலாம். அதாவது 18வது வசனத்துலேருந்து, சரிங்களா? ஸோ 18லிருந்து 25 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. இதில் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை சேர்த்து நம்ம வாசிக்க வேண்டும். ஏன்னா அந்த பேராகிராஃப் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தோடு தான் முடியுது. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். சரி, ஸோ நம்ம ஏற்கனவே படித்தபடி மூணாவது அதிகாரத்தில் பழைய மனுஷனை நம்ம கலைந்து போட்டுருணும் அப்படின்ற விஷயங்களே அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம போன வாரம் படித்தோம். கர்த்தர் புதுப்பாட்டை பாடுறது குறித்து பார்த்தோம். சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லுது, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் சபையாகிய நாம் இந்த பூமியில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம குடும்பங்களாக இருக்கிறோம். குடும்பங்கள், சபையாகிய நாம் இந்த உலகத்தில் குடும்பங்களாக இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் யார் யார் இருக்கிறா அப்படின்னா, கணவன், அப்புறம் பிரதிபலனாக தேவன் தரக்கூடிய சுதந்திரம் தான் யாருன்னா பிள்ளைகள். இப்போது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும் இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோடு இன்டராக்ட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட அவங்க ஒரு விதத்தில் என்ன செய்கிறாங்க அப்படி சொன்னால், இது உலகம் வச்சுப்போமே, இது உலகம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட இந்த குடும்பத்திற்கு இருக்கிற கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று எஜமான்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ படிப்பு இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும்.
ஸோ இப்போ சபையில் குடும்பங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். இவர்கள் தான் குடும்பம். அவர்களின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களும் குடும்பத்தில் அங்கமாகிறார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கணவனுடைய பொறுப்பும் மனைவியுடைய பொறுப்பும் பிள்ளைகளுடைய பொறுப்பும் குடும்பத்தில் முக்கியம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் சமுதாயத்தில் அவர்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேலை செய்வதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று, வேலை செய்து சம்பாதித்து வேலை கொடுப்பது. அதுக்கப்புறம் வேலை எஜமான்களுக்கு வேலை செய்வது. ஸோ இதுதான் வந்து சொசைட்டி. ஸோ ஃபேமிலிஸ், அப்புறம் அவங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து இந்த உலகத்தில் வந்து வேலை ஒர்க், அவங்களோட இன்ட்ராக்ஷன் என்னதுன்னா ஸோ இதை இப்போ நம்ம பைபாஸ் பண்ணிடுறோம். இந்த ஸ்டடீஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா பைபாஸ் பண்ணிடுறோம். அப்போது குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகள். இந்த கணவன் மனைவி பிள்ளைகளுக்கான பொறுப்புகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே இருக்குது. இவர்கள் இந்த உலகத்தில் ஒன்று எஜமானாக இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வேலைக்காரராக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேலை செய்கிறாங்க. எஜமானாக இருக்கட்டும் வேலைக்காரர்கள் இருக்கட்டும், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலை செய்கிறார்கள். ஸோ தேவ பிள்ளைகளாகிய நாம இந்த சபையில் இந்த சபையை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. பட் சமுதாயத்தில் நம்முடைய பொறுப்புகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கும் பொழுது நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எபேசியர் எழுதின நிருபத்தில் இதைவிட விலாவாரியாக அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். எபேசியர் எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் இதைவிட விலாவாரியாக, 5வது அதிகாரத்தில் கணவனை குறித்து மனைவியை குறித்து ரொம்ப விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. 6வது அதிகாரத்தில் பிள்ளைகளை குறித்து ஆரம்பிக்கிறார். அப்புறம் வேலைக்காரர்களை குறித்து அவர் பேசுகிறார். அதே மாதிரியான விஷயத்த கொலோசியர் எழுதின நிருபத்திலையும் அவர் வந்து சொல்லுகிறார். அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கொலோசியர் எழுதின நிருபத்தில் பார்க்குறோம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சொல்றார். மனைவியை குறித்து சொல்கிறார், கணவனை குறித்து சொல்கிறார், பிள்ளைகளை குறித்து சொல்கிறார். சரிங்களா? இப்போ பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது இந்த கணவனும் மனைவி என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா பெற்றோர் அப்படின்ற ஒரு பொறுப்புக்குள்ள வராங்க. சரிங்களா? அப்போ மனைவி கணவன் அப்படின்ற இருவருக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்புகளும் இருக்கிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்து பெற்றோராக பிள்ளைகளிடத்தில் செய்ய வேண்டிய பொறுப்புகளும் இருக்கிறது. இந்த இடத்துல நான் பெற்றோர் அப்படின்னு நான் சொல்றது வந்து பைபிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிதாக்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். பிதாக்கள் அப்படின்னா ஃபாதர்ஸ் அப்படின்றது ஜென்ரலான விஷயம். ஆனால் நாம் வந்து அதை வெறும் தகப்பன்களோடு மட்டும் நிறுத்தி விடக்கூடாது. சரிங்களா? அப்போ தகப்பன் இல்லாத வீட்டில் தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ இது வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுது. இப்போ பிதாக்கள்னு வந்துருச்சுனாலே தாய்மார்களும் சேர்ந்து அதுக்குள்ளே வந்துடுது. சபையில் வந்து சகோதரர்களே அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சகோதரிகளுக்கும் சேர்த்து தான் என்ன செஞ்சுருக்குது, எழுதியிருக்குது. அந்த மாதிரி சகோதரர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கு, அதனால் சகோதரிகள் இந்த வசனத்தை படிக்கக்கூடாதுன்னு இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல பிதாக்களே, தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது தாய்க்கும் பொருந்தக்கூடியதாக தான் இருக்குது. அதனால தான் நான் பெற்றோர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 18வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்குன்னா புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள் என்பது ஆலோசனை அல்லது கட்டளை. இந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு மனைவிகளுக்கு சொல்லப்படுகிறது. எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், கர்த்தருக்கு ஏற்றபடி. கர்த்தருக்கு ஏற்றபடி அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல ஒரு இக்கு வைக்கிறார். கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைக்கிறார். ரெண்டாவது புருஷர்களுக்கு சொல்றார், புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள். புருஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது சொல்றார், கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னா பிட்டர்னஸை டெவலப் பண்ணிக்காதீங்க. மனைவிகள் புருஷர்கள் வந்து தங்கள் சொந்த மனைவியின் இடத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, புருஷன் வந்து மனைவியின் இடத்துல கசப்பை வளர்த்து கொள்ளக்கூடாது. கசந்து கொள்ளக்கூடாதுன்னா அதுதான் அர்த்தம். ரிலேஷன்ஷிப் உடைவதற்கான வேலையை செய்யக்கூடாது. சபையில் எபிரேயர் நிருபத்தில் போட்டிருக்கு, சபையை குறித்து போடும்போது கசப்பான வேர் முதலாய் முளைக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போனா கசப்பு என்கிற அந்த வார்த்தை, பிட்டர்னஸ் அப்படின்றது உறவையை என்ன செஞ்சிடும்னா முறிச்சு விடும். அது
கொஞ்சம் தான் உள்ளே வரும், ஆனால் மொத்தமாக அது என்ன செய்யும் அப்படின்னா உறவுகளை முறித்து போடும். அப்போது தேவன் எப்பொழுதும் குடும்பம் அல்ல கணவன் மனைவி இணைந்தே இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம நிறையா அதுக்குள்ளே போகும்போது நிறையா நம்ம படிக்கலாம். ஆனால் இப்போது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடம், மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் வந்து மனைவியினிடத்தில் அன்பு கூறணும். மனைவி வந்து கர்த்தருக்கேற்றபடி கீழ்ப்படியணும், கணவன் வந்து கசந்து கொள்ளாமல் அன்பு கூறணும். ஸோ இது ரெண்டுமே பேரலாக இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். இப்போது நீ என்னிடத்தில் இதை செய்தால் மட்டுமே நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லும்படியான கீழ்ப்படிதலையோ அன்பு கூறுதலையோ இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. மனைவி கணவன், மனைவி வந்து கீழ்ப்படியணும், கர்த்தருக்கேற்றபடி கீழ்ப்படியணும், புருஷன் அன்பு கூறணும், கசந்து கொள்ளாமல் அன்பு கூறணும். இப்போது நான் உன் மேலே நான் கணவன் வந்து மனைவியை பார்த்து நான் உன் மேலே கசப்பை வளர்ப்பேன், ஏன் தெரியுமா, நீ வந்து கீழ்ப்படிய மாட்டேன்ற, நீ எனக்கு ஃபுல்லாக கீழ்ப்படி, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டால் தான் நான் என்ன செய்வேன், உன் மேலே அன்பாக இருப்பேன், நான் வந்து உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தருவேன், நான் வந்து உனக்கு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செய்வேன், நீ வந்து முறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் என் இஷ்டத்தின்படி வாழ்வேன், நான் என்னுடைய வழியில் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்வதற்காக, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக வேதாகமத்தில் இப்படி சொல்லவில்லை. இதை செய்தால் இது, இது செய்தால் இது அப்படின்னு சொல்லலை. இது பேரலாக இருக்க வேண்டும். ஏன் இது பேரலாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடுத்த வசனம், பிள்ளைகள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் யாருன்னா, இந்த கணவன் இந்த மனைவியினுடைய அன்பினால், இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல் உறவினால் தேவன் இவர்களுக்கு தந்த கிஃப்ட்டு. அப்போது இவர்கள் இருவரும் எப்படி வாழ்கிறார்கள் என்பது பிள்ளைகள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரிங்களா? அதனால் தேவன் வந்து இது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக பார்க்குறாரு. குடும்பம் என்பது ஒரு யூனிட்டாக பார்க்குறாரு. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னால், கணவனும் மனைவியும் பேரலாக அது செய்ய வேண்டும். கணவனிடத்தில் இதை எதிர்பார்த்து மனைவி நிறைவேற்றுகிறவராகவோ, மனைவியிடத்திலிருந்து எதிர்பார்த்து கணவன் நிறைவேற்றுகிறவனாகவோ இருக்கக்கூடாது. அது பேரலாக செய்ய வேண்டும். ஸோ புருஷருக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருக்கேற்றபடி கீழ்ப்படியணும். கர்த்தருக்கேற்றபடி கீழ்ப்படிவது என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னால் நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை வாசிக்கணும். சரிங்களா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை போய் நீங்கள் வாசித்து பாருங்கள், ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22லிருந்து 33 வரைக்கும், 5:22லிருந்து 33 வரைக்கும் நீங்கள் போய் அப்புறமா பைபிள் ஸ்டடி முடிச்சதுக்கப்புறம் வாசிங்க. அந்த பகுதியில் ரொம்ப தெளிவாக மனைவியினுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஏற்றபடி புருஷனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எபேசியர் எழுதின நிருபத்தை வாசிக்கணும். அங்கே கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிதலுடைய விஷயத்தை வந்து சபையும் கிறிஸ்துவும் என்கிற நிலைமையில் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதை படித்து புரிந்து கொள்ளும்போது அது நாம் புரியும். கணவனிடத்துக்கு நாம் வரணும். கணவன் கசந்து கொள்ளாமல் அன்பு கொள்ள வேண்டும் அப்படின்றதற்கும் அதே எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22லேருந்து 33 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதிகமான முறை கணவனுக்கான வார்த்தைகள் கொடுக்கும். நிறைய வசனங்கள் கணவனுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லா இடத்துலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இப்படி அன்பு கூர்ந்தார், நீ அன்பு கூற வேண்டும், நீ அன்பு கூறு, மனைவியிடத்தில் அன்பு கூறு. இந்த வார்த்தை வந்து மறுபடி அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் வந்து எபேசியர் எழுதின நிருபத்தில் பார்க்கலாம். அப்போது கிறிஸ்து சபையின் மேல் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி மனைவியினிடத்தில் கசந்து கொள்ளாமல் அன்பு கூற வேண்டும் என்பது கணவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. கிறிஸ்து சபையின் இடத்துல என்ன செய்யறதில்லை, கசப்பை வளர்த்து கொள்வதில்லை. கிறிஸ்து என்ன செய்கிறார், தமக்கு முன்பதாக மகிமையுள்ள சரீரமாக தன் மனவாட்டியை நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். அப்போது கணவன் வந்து மனைவின் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், கசப்பு இல்லாத அன்பாக இருக்க வேண்டும். கசந்து கொள்வது அப்படின்றது வெறுப்பையும் என்ன சொல்கிறது, உறவு முறிதலையும் அது என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதனால் அதை செய்யக்கூடாது என்பது தான் இங்கே அவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் மேலானவைகளை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நம்மளை தேட சொல்லியிருக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் நாம் அப்படி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஏன்னா நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோட கூட வெளிப்படுவோம்னு சொல்லியிருக்கு. அப்போது நம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நாம் வந்து தேடுவது, நாம் நாடுவது எல்லாம் கிறிஸ்துவ மேலே இருக்கணும், கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்கணும். அவர் தான் அந்த ஆப்ஜெக்ட், அவர் மேலே இருக்கணும். அதான் 2வது அதிகாரத்துலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து என்கிற நபர் அவர் ரொம்ப முக்கியம். அவர் இல்லாத ஒழுக்கம் அல்ல, அவர் இல்லாத தத்துவம் அல்ல, அவர் இல்லாத பரிசுத்தம் அல்ல, அவர் இல்லாத எதுவும் ஒன்றும் இல்லை. அது பிரயோஜனமற்றது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ கிறிஸ்து என்கிற நபரை நம்ம நோக்கி பார்க்கவங்களாக அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாரு. இது தனிப்பட்ட முறையில் அல்லது சபையாக சொல்லிடலாம். ஆனால் நம்ம எல்லாரும் தனியாக இல்லையே, நம்ம வந்து திருமணமாகி குடும்பங்களாக இருக்கிறோம். ஒன்று குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி அதற்குள்ளே நம்ம வைத்திருக்கிறார். அந்த குடும்பமாக நாம் எப்படி மேலானவைகளை தேடுறது அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் வந்து மனைவியை என்ன செய்யணும், கசந்து கொள்ளாமல் நேசிக்கணும், கிறிஸ்து நேசிக்கிறது போல். அதே மாதிரி மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். எப்படின்னா கர்த்தருக்கு ஏற்றபடி. இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், குடும்பமாக மேலானவைகளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம், கர்த்தருக்கு ஏற்றவைகளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரைட். இப்போ நம்ம அடுத்து வரப்போகிறது பிள்ளைகளை குறித்து படிக்க போகிறோம். பிள்ளைகளை குறித்து போட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறது? பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு, அதில் யார் வந்துடுறா? கணவன் மனைவி. பெற்றாருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்படியே எபேசியர் நிருபம் 6:1 போனோம்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போது தேவன் வந்து வேதாகமத்தில் அவருடைய நியாயங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சாட்சிகள், இப்படி பல விஷயங்களை வந்து வைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையில். அதில் நியாயங்கள்னு ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, தேவன் சரி என்று நினைத்து வைத்தவை, சரிங்களா? அது நியாயங்கள். அந்த நியாயங்களில் ஒன்று என்ன தெரியுமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது, அது நியாயம். சங்கீதம் 19 வாசிங்க நாங்கள் போட்டிருக்கு, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் அது இருதயத்தை என்ன செய்யுது, சந்தோஷிப்பிக்கிறவர்களுமா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். இப்படி கர்த்தருடைய நியாயங்கள்னு வேதாகமத்தில் எவ்வளோ இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது. இங்கேயும் நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு பிரியமானது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, ஒபே பண்ணுறது பிரியமானது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஸோ மேலே அவர் சொல்லிட்டு வருகிறது கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய குடும்பம். அதனால் எல்லா காரியத்திலையுமே கர்த்தருக்குள் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அது ஸோ இவங்க 2 பேருடைய லைஃபு அது தனி, இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அது தனி. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது. இந்த பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கோபப்படுத்த கூடாது. இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கோபப்படுத்துவது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம சொல்கிறத பிள்ளைங்க வந்து நம்ம சொல்கிறத பிடிக்காமல் பிள்ளைங்க கோவப்படுறாங்க இல்லையா? அப்போது பிள்ளைங்க நம்ம கோவப்படுத்தக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் பிள்ளைங்களுக்கு விருப்பமான முறையில் நம்ம என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ப்ரொவோக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது ஒரிஜினலில் அதுதான் அர்த்தம். என்ன அப்படின்னா, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதுன்னா கட்டாயப்படுத்தக்கூடாது. கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிறார்னும் போது பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். அந்தந்த வயசில் எப்படி அவனை நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதோ அப்படி நாம் அந்த பிள்ளையை என்ன செய்யணும், நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் மனநிலையை அறிந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை விட்டுட்டு நமக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும், பிள்ளைக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். இந்த பிள்ளைக்கு வந்து 30-35 வயசு இருக்கிற ஆளுனுடைய மெச்சூரிட்டி அந்த பிள்ளைக்கு இருக்காது. இது வந்து அந்த பிள்ளைக்கு தெரியாது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய விருப்பத்தை பிள்ளையின் மேலே என்ன செய்கிறேன், திணிக்கிறேன். ஏன் எதுக்குன்னு சொல்கிறதில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, சொல்லிக் கொடுக்குறதில்ல, சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறதில்ல. 100 தடவை சொல்லிக் கொடுத்தா தான் அந்த பிள்ளைக்கு புரியும். அந்த 100 தடவை சொல்லிக் கொடுக்குறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதை திணிச்சு, அதை செய்ய வச்சு, அதை கோவப்படுத்தி, அதை ப்ரொவோக் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு ஒரு மென்டல் ட்ராமாவை ஏற்படுத்துகிறோம். இதை வந்து நாம் செய்யக்கூடாது. அப்போனா நீங்கள் கண்டிக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி பைபிள் சொல்லலை. நீங்கள் பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று பைபிள் சொல்லுது. அப்போனா டிசிப்ளின் பண்ண வேண்டும். பிரம்பு அப்படின்றது டிசிப்ளினை சொல்லுது. டிசிப்ளின் பண்ண வேண்டும், எது சரி என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில விஷயங்களிலே
சிட்சை அப்படின்றது ஒழுங்குபடுத்துவதுன்றது வேற. கர்த்தருக்கே விருப்பம் இல்லாத விஷயம், தேவையே இல்லாத விஷயம், என்னுடைய விருப்பம், என்னுடைய மாம்ச இச்சையை நான் நிறைவேற்றுறதுக்கு என் பிள்ளையை நான் கட்டாயப்படுத்துறதுன்றது வேற. கர்த்தர் பிள்ளைக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாருன்னா அந்த சித்தத்தை அறிந்து உணராம என் விருப்பத்தை திணிக்கிறது என்பது வேற. இதை நாம் செய்யக்கூடாது. இப்படி நாம் கோபப்படுத்துகிறவர்களாக, மூர்க்கப்படுத்துகிறவர்களாக, ப்ரொவோக் பண்ணக்கூடியவர்களாக நம்ம விருப்பத்தை பிள்ளைகள் மேலே திணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் இது ரொம்ப ஒரு மெல்லிய கோடு. இது சரியாக நம்ம புரிஞ்சுக்கலன்னா தவறாக புரிஞ்சுப்போம். ஆனால் பைபிள் சொல்லுகிறபடி நாம் பிரம்பை கையாள வேண்டும். பிரம்பை கையாளுறதுனா என்னது? அவர்களை சிட்சைக்குள் கொண்டு போய் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. சரிங்களா? அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லும்போது புரியலை அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒழுங்குபடுத்தும் முறைகளை நாம் கையாளலாம். அதில் அடி உதை வரலாம், இது எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் அதை ஒழுங்குபடுத்துவதற்காக நாம் அவர்களுக்கு என்ன செய்கிறோம்? கற்றுக் கொடுக்குறோம் வித் குட் இன்டென்ஷன். ஆனால் அதை விட்டுட்டு வெற்று கோபங்களை காட்டுகிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய வீடுகளில் தகப்பனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சண்டை ஏற்பட்டு கொண்டு இருக்கும். பிள்ளை பாவமாக அழுதுகிட்டு இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளை ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற கோபத்தை யார் மேலே காமிப்பாங்க? பிள்ளை மேலே காமிப்பாங்க. அது மென்டல் ட்ராமாவை அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும்? ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட கோபங்களை கோபம் மூட்டுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் நாம் செய்யும் நன்மைகள் பிள்ளைகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அதுக்காக அவங்களுக்கு கோபமே ஏற்படாமல் நம்ம என்ன செஞ்சிட முடியாது? நன்மைகளை சொல்லி கொடுத்துட முடியாது. இதையும் நம்ம படிக்கணும். அதனால தான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. ஒட்டுமொத்தமாக பைபிளில் எப்படியெல்லாம் கர்த்தர் பிள்ளைகளை வழி நடத்த சொல்லுகிறார் என்பதையும் சேர்த்து வாசிக்கணும். ஸோ உபாகமத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாரு, மற்ற தேவ பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், அது மட்டும் இல்லை நீதிமொழிகளில் எப்படி சொல்லியிருக்கிறது, அப்புறம் தேவன் ஒரு தகப்பனாக நம்ம எல்லாம் எப்படி சிட்சிக்கிறாரு, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பாடத்தை தேவனிடத்துலேருந்து கற்றுக்கொள்கிறோம். தேவன் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை கட்டாயப்படுத்துவதில்லை. தேவன் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம மனம் திரும்பலை அப்படின்னும் போது அவர் தன் பிரம்பை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ தேவனுடைய வழிகளில் தான் பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? இது பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய உறவை குறிக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பிதாக்கள், அதாவது அப்பா அம்மா 2 பேருமே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவங்களை என்ன செய்யாதீங்க? கோவப்படுத்தாதீங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கோவப்படுத்தக்கூடாதுன்றதுக்கான ரீசன் என்ன போட்டிருக்குதுன்னா, அவங்க அன்ஸ்ட்ராங்காக ஆகிடக்கூடாது, திடனற்று போகிறவர்களை பலனற்றவர்களாய் மாறிவிடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் சொல்கிறதையே கேட்டு நீங்கள் சொல்கிறத மட்டும் செஞ்சு உங்கள் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றி வாழ்கிற பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் பலனற்றவர்களாக இருப்பாங்க. அவங்களால சொந்த காலில் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. எதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உங்கள் விருப்பத்தையே நிறைவேற்றி நீங்கள் கோவப்படுத்தி வேறு வழி இல்லை செய்யலை அப்படின்னா அந்த பிள்ளை உங்களை என்ன செஞ்சு அந்த அப்பா அந்த பிள்ளை என்ன செஞ்சுருவார்? அடிப்பாருன்ற பயத்திலே அந்த குழந்தை செஞ்சு வளர்ந்து அப்படி வந்துடும். ஸோ இதன் விளைவாக பார்த்திங்கன்னா திடனற்ற ஒரு நிலைமை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தக்கூடாது, நல்வழியில் கொண்டு வருவதற்காக பிரம்பை எடுக்கக்கூடாது என்று பைபிள் சொல்லவில்லை. அதை செய்ய வேண்டும். அது கர்த்தருக்கேற்ற சிட்சையாக இருக்க வேண்டும். மாம்ச இச்சைகளை, உங்கள் சொந்த விருப்பங்கள், அதாவது கர்த்தருக்குள்ளே இல்லாமல் உங்கள் சொந்த விருப்பங்களை பிள்ளைகள் மேலே திணித்து செஞ்சே ஆக வேண்டும் என்று பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கோவப்படுத்தி அவர்களை பலனற்றவர்களாக மாற்றிவிடக்கூடாது என்பது தான் இந்த வசனத்துடைய நோக்கமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கர்த்தர் தான். ஸோ கர்த்தருக்கு ஏற்றபடி அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், இவங்க 2 பேரும் சேர்ந்து பெற்றோர்கள், பிள்ளைகள், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான விளக்கங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொடுக்குறத நம்ம பார்த்தோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்து சொல்கிறாரு பாருங்க. இப்போ கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் அவங்க வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? இங்கே போட்டிருக்காரு, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம்னும் போது இந்த இடத்துல வேலையும் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே
சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே உலகத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறார்கள், நாமும் வேலைக்கு போகிறோம். உங்கள் பிள்ளைகளும் நாளைக்கு படித்து வேலைக்கு போவாங்க, சரிங்களா? ஒரு எஜமானும் வேலை செய்கிறவன் தான், அவனும் வேலை செஞ்சு அவனுடைய வேலையினுடைய விளைவாக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்திலேருந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறான். பட் ஸ்டில் அவனும் வேலை செய்கிறான். ஸோ வேலை செய்யாமல் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிடும். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, உன் நிலத்தின் உன் உன் வேர்வை சிந்தி தான் என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். இந்த பூமி வந்து உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு முன்னாடி பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வந்து மனுஷனுக்கு வேலையை கொடுத்தார். தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும், பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்கிற வேலையை கொடுத்தார். ஸோ வேலை செய்யாமல் தேவன் மனுஷன் சாப்பிட வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, வேலை செய்யாமல் சோம்பலாக இருக்கிறவர்களை புறம்பே தள்ளி வையுங்கள், அவர்களோடு கலக்காதீங்க. சோம்பேறிக்கான விஷயங்களெல்லாம் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அது அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய நிருபங்களில். ஸோ வேலை செய்து தான் எல்லாருமே சாப்பிடணும், எல்லாரும் வேலை செய்ய வேண்டும். வேலை என்பது பல நிலைமைகளில் இருக்கிறது, சரிங்களா? ஸோ இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கண்களை என்ன திறக்கிறார்னா, உலகத்தில் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். இந்த வேலை செய்கிற தேவ பிள்ளைகள் அவங்க குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவங்க கணவனாகவோ மனைவியாகவோ பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் அவங்க வேலை செய்கிறார்கள். எனி ஒர்க் அது என்ன வேணால் வேலையாக இருக்கட்டும், வேலை செய்கிறார்கள். இந்த வேலை செய்வது யாருக்கு வேலை செய்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை மறைமுகமாக கேட்கிறார். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், காலையில் கிளம்பி நம்ம என்ன செய்கிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம், டீச்சிங்க்கு போகிறோம், ஏதோ ஒரு வேலையை நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஜமானுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு என்ன செய்கிறாரு, சம்பளம் கொடுக்குறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் வேலை என்பது தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு ஒகேஷனாக இருக்கிறது. ஒகேஷன்னா என்ன சொல்கிறது, ஜாப். இந்த உலகத்தில் நாம் வேலை செய்து சாப்பிடுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே அவர் சொல்கிறாரு, உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உண்மையாக செய்யுங்கலாம் சொல்லிட்டு அடுத்த லைனில் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் உண்மையாக செய்யுங்க, ஏன் உண்மையாக ஊழியம் செய்யுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெறுவீர்கள் என்று அறிந்து நீங்கள் பார்வைக்காக மனுஷருக்கு ஊழியம் செய்யாதீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் யாருக்கென்று செய்யுங்க, கர்த்தருக்கென்று செய்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன புரிந்து கொள்ளலாம்னா, எனி ஒர்க் கேன் பி அ ஒர்க் ஆஃப் காட். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை கர்த்தருடைய வேலையாக என்ன செய்யும் இருக்கும். நாம் கர்த்தர் ஒரு நிறுவனத்தில் நம்ம வைத்திருக்கிறார், ஒரு இடத்துல நம்ம வைத்திருக்கிறார்னா கர்த்தர் அந்த வேலையை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இது கர்த்தருடைய வேலை. ஒருவேளை நமக்கு மேலே எஜமான்கள் இருக்கலாம், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், உண்மை உள்ளவங்களா இருக்கலாம், உண்மையற்றவங்களா இருக்கலாம். ஆனால் நாம் வேலை செய்கிறது அவங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. என்னது, நீங்கள் யாரை சேவிக்கிறீங்கன்னு சொல்கிறாரு, வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் பாத்திரம் கழுவுற வேலை செய்கிறீங்களா, பரவாயில்ல. செக்யூரிட்டி வேலை செய்கிறீங்களா, பரவாயில்ல. பெரிய ஸ்கூலில் பெரிய பொறுப்பில் டீச்சராக இருக்கிறீங்களா, பரவாயில்ல. ஒரு பேங்க்கில் நல்ல உத்தியோகஸ்தர் இருக்கிறீங்களா, பரவாயில்ல. ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்களா, பரவாயில்ல. ஏன் இந்த நாட்டுக்கே சிஎம்மாக இருக்கிறீங்களா, பரவாயில்ல. நீங்கள் செய்கிற வேலை எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு மேலே எஜமான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை நான் சேவிக்கிறேன் என்கிற எண்ணம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். கார்பரேஷனில் குப்பை பொறுக்கிற வேலை செஞ்சாலும் நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை தான் சேவிக்கிறோம். பெரிய பேங்க்கில் வந்து ஒரு மேனேஜர் லெவலில் உட்காந்து வேலை செஞ்சாலும் நம்ம கர்த்தராகிய கிறிஸ்துவை தான் சேவிக்கிறோம். இப்போது எந்த வேலையும் பாருங்கள், பைபிள் எவ்வளோ அழகாக ஆக்கிடுச்சுன்னா, எந்த வேலையும் மோசமான வேலையாகவோ கேவலமாக பார்க்கக்கூடிய வேலையாகவோ என்ன செய்யலை, இல்லை. இப்போ நம்மெல்லாம் நினைப்போம் இல்லையா, என் புள்ள டாக்டருக்கு படித்தா பெரிய வேலை, என் புள்ள வந்து பியூன் வேலை பார்த்தா அது கீழ்த்தரமான வேலை அப்படின்னு நினைப்போம். அது இந்த உலகம் அப்படி தான் சொல்லுது. உலகத்தை பற்றி நம்ம பார்க்கல. பைபிளில் நமக்கு என்ன கர்த்தர் சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்கள் எந்த வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் யாரை சேவிக்கிறவங்களா இருக்கிறீங்க, கிறிஸ்துவை சேவிக்கிறவங்க. அப்போ கிறிஸ்துவின் வேலையை செய்கிறீர்கள்.
அப்போ காலையில் தூங்கி எந்திரிலேருந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் மைண்டில் என்ன வச்சுக்கணுன்னா, இந்த வேலை நான் கிறிஸ்துவை சேவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. இந்த வேலையின் வழியாக கிறிஸ்துவை சேவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த வேலையை கொண்டு கிறிஸ்துவை எப்படி சேவிக்கணும், அதுதான் எப்படி சேவிக்கணும்னு அவர் சொல்றார். எப்படி சேவிக்கணும்? வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க. நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்யுங்க. அவங்க உண்மையாக இருக்கிறாங்களோ இல்லையோ, கரெக்டான சம்பளத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அது முக்கியம் இல்லை. நீங்கள் அந்த நிறுவனத்தில் அல்ல அந்த மனுஷனுக்கு கீழே நீங்கள் செய்கிற வேலை, அந்த மனுஷன் பார்த்து என்னுடைய திறமையை கவனித்து எனக்கு அவன் காசு தர வேண்டும் என்பதற்காக செய்கிற வேலை அல்ல. நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாக இருக்கிறபடினால பார்வைக்காக வேலை செய்யக்கூடாது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்யக்கூடாது, என் எஜமான இடத்துலேருந்து நான் நல்ல சம்பளம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வேலை செய்யக்கூடாது, அந்த நிறுவனம் உண்மையாகவே முன்னேற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு கீழ்ப்படிந்து வேலை செய்ய வேண்டும். இப்படி தான் ஒரு வேலைக்காரனை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அவன் பேர் யோசேப்பு, சரிங்களா? அவனை போய் அவன் ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். அவன் எஜமான் எங்கெல்லாம் வைக்கிறானோ அங்கெல்லாம் அவன் வேலை செய்ய வேண்டும். என்னென்ன வேலை செஞ்சுருப்பான்னு நமக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் அவன் உண்மையாக எல்லா வேலையும் செய்யும்போது அந்த குடும்பத்தை, எந்த குடும்பம் அவனை வாங்கியதோ அந்த குடும்பத்தை கடவுள் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா உண்மையாக அவன் வேலை செய்கிறான், அந்த குடும்பத்திற்கு முன்னேற்றம் ஏற்படுது. அதை பார்க்குறாரு முதலாளி. பார்த்துட்டு இவன் கூட வேறு ஏதோ விசேஷமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அவனை தூக்கி வீட்டு விசாரணைக்காரனாக என்ன செய்கிறார், வைக்கிறார். அப்போ அதில் உண்மையாக இருக்கிறான். அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல துணிமணி கொடுத்தாங்களா, அதெல்லாம் அவன் பார்க்கல. அதை பற்றியெல்லாம் பைபிளில் போடவும் இல்லை. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அடிமை எப்படி நடத்தப்படுவான்? ஒரு எகிப்து தேசத்தில் நமக்கு தெரியும், ரொம்ப மோசமாக நடத்தப்படுவான். ஆனால் அவன் உண்மையாக இருந்தான். உண்மையாக இருந்தால் என்ன நடந்தது? ஒரு கட்டத்தில் தேவன் அந்த நாட்டுக்கே அதிகாரியாக அவன் என்ன செய்தார், உயர்த்தினார். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி தானியேல் புஸ்தகத்தில் பார்க்குறோம். வாலிபர்களாகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, அவங்க ராஜாவுக்கு சேவை செய்வதற்காக அவங்க யூனிவர்சிட்டியில் சேர்க்கப்படுறாங்க. கோர்ஸ் எல்லாம் நடக்குது, 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் போகுது. ஆனால் அவங்க கர்த்தரை தான் சேவிச்சாங்க. எப்படி? அந்த ராஜாவுக்கு உண்மையாக இருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அக்னி ஜுவாலையில் தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல, உனக்கு நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன், என்னை தூக்கி அக்னி ஜுவாலை போட்டுக்கோ, ஆனால் நான் சேவிக்கிறது யாரை சேவிப்பேன், கர்த்தரை சேவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உண்மையை கர்த்தர் கனப்படுத்தினார். அவங்க பிராந்தியங்களுக்கு அதிபதிகளாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. சிலருக்கு கடைசி வரைக்கும் வேலைக்காரர்களாகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த உயர்வு கிடைச்சிடாது. ஆனால் ஒரு விஷயம், ஒரு தேவனுடைய பிள்ளை கூட அவன் செய்கிற வேலையை குறித்து என்ன செய்யலை அப்படின்னா நொந்து போகவில்லை. அந்த வேலையை கொண்டு கர்த்தரை எப்படி சேவிக்கிறதுன்றதான் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. இதுதான் டெக்னிக்கு. ஸோ நம்ம இந்த உலகத்தில் எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் செய்கிற வேலையை கொண்டே ஊழியம் என்ன செய்யலாம். நீங்கள் நியாயமாக நேர்மையாக உங்கள் நிறுவனத்தில் உழைக்கும் பொழுது அந்த நிறுவனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை அந்த எஜமான் உங்களை கண்டுக்காமல் கூட போகலாம். ஆனால் உங்களுடைய உண்மை நிமித்தம் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், அவருடைய மகிமையில் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு தேவையான பலனை, சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே என்ன செய்வீங்க, சுதந்திரமாகிய பலனை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து என்ன செய்வீங்க, கர்த்தராலே நீங்கள் செய்வீங்க, பெறுவீர்கள். அப்போ நிரந்தரமான சுதந்திரமாகிய பலனை நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்ளும். அப்போ என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது, என்ன புரிஞ்சுக்கணும், என்ன மறந்து போகக்கூடாதுன்னா, இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் இந்த உலக எஜமான்கள் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, யார் தரப்போறா, கர்த்தர் நமக்கு தரப்போறார். எவ்வளோ உண்மையாக வேலை பார்த்துருக்கீங்க, முறுமுறுத்தோடு வேலை பார்த்துருக்கிறீங்களா, பிடிக்காம சை இதுங்களுக்கெல்லாம் போய் நான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, இப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு முறுமுறுத்துருக்கிறீங்களா, கர்த்தர் பார்க்குறார். ஸோ கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் உண்மையாக என்ன செய்யணும், வேலை செய்யணும். ஆனால் கர்த்தரை சேவிக்கிறோன்ற மறந்துடக்கூடாது. அவங்கள சேவிக்கல, நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க, கர்த்தரை சேவிக்கிறீங்க. உங்களுக்கு இங்கே பலன் கிடைக்கலனாலும் இங்கே நீ செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு சுதந்திரமாகிய பலன் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லுது, அங்கே நீங்கள் பாருங்கள், மேலானவைகள் என்ன செய்யுங்க பாருங்கள், கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை பாருங்கள். ஏன்னா அங்கே தான் நம்முடைய ஜீவன் இருக்குதுன்னு போட்டிருக்கு.
அப்படிதான் போட்டிருக்கு. உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட வெளிப்படுவீங்க. அவர் வெளிப்படும் போது, அவர் வரும் பொழுது ஒவ்வொருவனுடைய கிரியைக்கு தக்க பலனை என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த கிரியை நீங்கள் டெய்லியும் செய்கிற வேலையும் அடங்கும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எனக்கு 30,000 சம்பளம் வந்ததுன்னா ஒரு மாதிரி வேலை செய்வேன், 1,00,000 சம்பளம் வந்தேன்னா இன்னும் சந்தோஷமாக வேலை செய்வேன் அப்படின்ற மென்டாலிட்டியில் நம்ம வேலை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கிடைக்குதோ கிடைக்கலையோ, கர்த்தர் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாருன்னா, எதுக்குன்னா கர்த்தரை சேவிப்பதற்காக வச்சிருக்கிறார். அப்போ நாம் எந்த வேலை செய்தாலும் கர்த்தரை தான் என்ன செய்கிறோம், சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற மைண்ட் செட்டு நமக்குள்ளே வர வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல அவர் நமக்கு சொல்லக்கூடியது. ஒரு வேலை இல்லை, அநியாயம் செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், அது எஜமானாக இருந்தாலும் சரி, வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், தக்க பலனை தருவார். பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோடு இந்த செக்ஷன் முடியுது. 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம், எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்திலே எஜமான் இருக்கிறார்னு அறிங்க. அப்போ எஜமான்கள் என்பவர்கள் கடவுள்கள் அல்ல, அவங்களுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரையும் கைக்குள்ளே போட்டிருக்கிறதுக்குன்னு ஒரு எஜமான் இருக்கிறான்னே வச்சுப்போமே, அந்த எஜமானுக்கு மேலே யார் இருக்கான்னா கர்த்தர் இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயந்து, ஒரு வேளை நீங்கள் பல பேருக்கு வேலை கொடுக்குறவர்களாக இருக்கலாம், உங்கள் கையில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கலாம், உங்கள் கீழே நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறவர்களாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், மொத்தம் எஜமானாக இருங்க, வேலைக்காரங்களாக இருங்க, நீங்கள் எந்த வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், ஓனராக இருங்க, லேபராக இருங்க, நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதில் தான் தொழில் மேலே நம்ம உண்மை உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். நியாயமாக நீதியாக வேலை செய்கிறவங்களாக இருக்கணும். அநியாயம் செய்கிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் கூடவே என்ன பண்ணுங்கன்னா 1 பேதுரு போய் வாசிச்சு பாருங்கள். 1 பேதுருல இப்படி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்தவனாக இருந்து பாடுபடணும், அநியாயம் செஞ்சு என்ன செய்யக்கூடாது, பாடுபடக்கூடாது. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டார், நியாயம் செஞ்சதுனால பாடுபட்டார். அவர் அநீதி செய்யலை, அவர் வாயில் என்ன செய்யலை, வஞ்சனை காணப்படவில்லை, அவர் அடிக்கும்போது பதில் வயலை, பாடுபடுத்தும் போது என்ன செய்யலை, பயமுறுத்தலை அப்படின்னு வாசிக்கிறோம். நியாயமாக தீர்ப்பு செய்கிறவர் இருக்கிறார்களே, அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு வாசிக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இப்போ அநியாயம் செய்கிறவர்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நியாயமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நாம் நீதி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலை கர்த்தருடைய வேலை என்பதை மனசில் என்ன செஞ்சுக்கணும், வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்யலை, நாம் எஜமான்களுக்கு வேலை செய்யலை, நம்ம கர்த்தருக்கு என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஓனராகவோ, ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறவர்களாகவோ, 2-3 பேருக்கு வேலை கொடுக்குற ஓனராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஓனராக இருந்தாலும் சரி, நீங்கள் எஜமான்களாக இருக்கிற நீங்கள் வேலைக்காரருக்கு செம்மையானதை மட்டும் என்ன செய்யணும். பட்சபாதம் பார்க்கக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் எஜமான்களைப் போல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்போது கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எஜமான்கள் எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க. எங்கே, சபையில். சரிங்களா, ஒன்றா என்ன செய்கிறாங்க, சபையில் கூடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரே சபையில் எஜமானும் வேலைக்காரனும் என்ன செய்யலாம், கூடலாம் இல்லைங்களா. பிலமோனும் ஒனேசிமும் ஒரே சபையில் இருந்த மாதிரி எஜமானும் வேலைக்காரனும் ஒரே சபையில் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். சபையாக ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து 2வது வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், அவர் எடுத்துரைக்கிறார். அதற்கு பிறகு ஃபைனல் கிரீட்டிங்ஸ் சொல்லி முடிக்கிறார். ஸோ மேபி கர்த்தருக்கு சித்தமானா நம்ம அடுத்த வகுப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணனா முடிக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்றதுனால நான் இதோட நிறுத்துறேன். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வகுப்பில் நம்ம இந்த 2வது வசனத்துலேருந்து 5வது வசனம் 6வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். அதற்கு பிறகு முடிவான விஷயங்களை குறித்து நம்ம படித்து முடிக்கலாம். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு கிளாஸில் நம்ம இந்த கொலோசியர்கள் நிருபத்தை முடிச்சிருவோம். இதுவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை பர்சனலாக நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய கிருபையின்படி உங்களுக்கு நான் அதற்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். அதனால் இப்போ நம்ம ஜெபித்து நம்ம இதை முடிக்கலாம்.
இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து கொலோசியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் நாங்கள் கர்த்தாவே கணவனை பற்றியும் மனைவியை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் பெற்றோரை பற்றியும் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய உறவுகளை குறித்தும் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆலோசனைகளை குறித்தும் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார் என்பதை குறித்தும் நாங்கள் தியானித்தோம். அதற்கு பிறகு இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாரும் வேலை செய்து பிழைக்க வேண்டியவர்களாய் நீர் இந்த பூமியிலே எங்களை வைத்திருக்கிறீர். அந்த வேலையை கொண்டு நாங்கள் யாருக்கு சேவை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்பதற்கும் நாங்கள் எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கர்த்தாவே யோசிப்பதற்கும் கொடுத்த அந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து இதை இணையம் வழியாக பார்க்கிறவர்களிடத்திலும் நீர் தொடர்ந்து இந்த வசனங்கள் மூலமாக நீர் பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்து கூடியிருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் தேவையான பலனை தந்து வழி நடத்த முடியாத உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். உங்களுடைய கரம் எங்களோடு கூட வந்து வழிநடத்தி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். சகல துதி கனம் மகிமையெல்லாம் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.